டாபிக் இன்னைக்கு பிசாச ஜெயிக்கிறது எப்படி. ஏதோ ரேண்டமா எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்துடல. பிசாசு யார், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படி செயல்படும் அப்படின்னு 4 பிரசங்கங்கள் நாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அவனை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் தேவன் வாக்கு பண்ணி அந்த காரியத்திலிருந்து அவர் பின்வாங்கவே மாட்டார். ஆமென். உதாரணத்துக்கு ஆதியாகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொன்னாரு, டெய்லி நான் உங்களை சந்திப்பேன், அதாவது பகலில் குளிர்ச்சியான வேளையில் உங்களை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் செஞ்சாரா? காலையிலையும் சாயந்தரமும் தவறாம இந்த பிள்ளைகளை வந்து சந்திச்சாரு. ஆண்டவரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஐக்கியமாக்கி கொள்ளணும் அல்லது தேவனோட ஐக்கியம் ஆகணும்னா 2 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் நம்மள நடத்துறாரா இல்லையாங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். ஆமென். நம் தாளந்து இல்லாதவர்களா இருக்கலாம், பரவாயில்ல. நாம் என்ன சொல்றதுங்க, யுக்திகள் ஸ்கில்ஸ் இல்லாதவர்களா இருக்கலாம், பரவாயில்ல. நம்மிடத்துல பின்னணி நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்ல ஆட்கள் இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல. ஆமென். If you have a right attitude and a right behavior before God, amen, you are qualified to be led by him. Amen. சரியான சுபாவமும், தேவன் எதிர்பார்க்கிற சுபாவமும், அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, attitude, மனப்பான்மை, சரியான மனப்பான்மையும். ஆண்டவர்னா இதுதான், அவர் எதிர்பார்க்கிறது இதுதான், என்னுடைய வாழ்க்கையில அவருக்கு நான் ஒரே வழி, இப்படி மட்டும்தான் நான் செயல்பட முடியும், அவர் என்கிட்ட விரும்புற காரியம் இது, நான் அவருடைய பிள்ளை. நான் பாடினோம் பாருங்க,
நன்றி பலிபீடம் கட்டுவோம் அந்த பாட்டுல அவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து சொத்தா வாங்கிட்டார். அவருக்கு நம்ம யாரு? அவருக்கு சொத்து. சரிங்களா? இப்ப அவருடைய சொத்தா நம்ம இருக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழறது, it's showing a negative attitude to God where God will be against. ஆண்டவருக்கு நேர்மறையான ஒரு விஷயத்தை, அதாவது ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கும், ஆண்டவரே இந்த காரியங்கள் நான் இப்படி எதிர்பார்க்கிறேன், இதை நீங்க செய்யுங்கன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வத்தையும் படைத்தவர், எல்லா இடங்களிலும் இருக்கிற தேவன் அவர். அவரிடத்தில் குறைபாடு இல்லை. ஆமென். அப்ப நம்முடைய முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய உரிமை சொத்தாக விட்டு கொடுப்பதின் மூலம் என்ன ஆகிறோம் அப்படின்னா, அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு வருகிறவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய சித்தம் யாருடைய வாழ்க்கையையும் சீர்குலைக்காது. ஆமென். குறைவில தள்ளவே தள்ளாது. நாம் அந்த மகிமையான நிலைக்கு வரணும்னா என்னுடைய ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, என்னமோ இது செய்யறவர்கள் பாக்கியவான்கள், அதை செய்யறவங்க பாக்கியவான்கள், இப்படி பண்றவங்க பாக்கியவான்கள், அப்படி பண்றவர்கள் பாக்கியவான்கள், பாடுகளை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதனுடைய ஆசீர்வாதங்களை சொல்லும்போது, இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள், இவர்கள் பரலோகத்துக்குரியவர்களா இருப்பார்கள் அப்படின்னு அழகா பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஆமென். என் ஆட்டிட்யூட் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா இல்லாம, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, என்ன நான் தாழ்த்தாம ஆண்டவர் என்ன உயர்த்த முடியாது. ஆமென். என்ன நான் தாழ்த்தணும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி அவரை தாழ்த்தினார் அத மாதிரி என்ன தாழ்த்தணும். கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார் அவரை சொல்லுங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், மரண பரியந்தம் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவின் காலுக்கு கீழே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நாம பார்க்காம, ஆண்டவர் நடத்துதல் புரியாம பிசாசை எதிர்க்க முடியாது. பிசாசை நான் எதிர்க்கணும்னா என்னால தனியா முடியாது. என்னுடைய ஜெபம், என்னுடைய புத்திக்கு 100% இருந்தாலும் கூட ஆண்டவருடைய நடத்துதலுக்கு அது குறைவா இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்துல வாழறோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. on a daily basis நான் பாவங்களை அறிக்கையிட வேண்டிய தேவை இருக்கிறது. on a daily basis ஒவ்வொரு நாளும் என்ன பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லி அவரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. சோ இந்த ஆட்டிட்யூட் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன தாழ்த்த 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 நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு முன்பாக நானு ஒண்ணு இல்ல, என்னுடைய திறமைகள் ஒண்ணு இல்ல, என் ஞானம் ஒண்ணு இல்ல, என் அனுபவம் ஒண்ணு இல்ல, என்னுடைய நான் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் நம்மள கைட் பண்ணாம ஆண்டவரை முறையா தேடுறதுக்கு நமக்கு தெரியாது. ஆமென். இததான் அவர் எதிர்பார்க்கிறான்றது அவர் நம்மள வழி நடத்தாம எப்படி நமக்கு தெரியும்? ஆமென். பைபிள் அதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மள சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் நடத்துற வழி பரலோகத்திலிருந்து வந்தவருக்கு தான் பரலோகத்தினுடைய தேவை என்னன்னு தெரியும், எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அவருடைய தேவையின்படி நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது அவர் விரும்புகிற துதி, அவர் விரும்புகிற ஆராதனை, அவர் விரும்புகிற எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். அப்ப பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவோம். ஆமென். பிசாசு சும்மா பயப்பட மாட்டான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது?
எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், எனக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்த ஆட்கள்லாம் தெரியும், எனக்கு பவுல தெரியும், பேதுருவ தெரியும். நீ யாரு? யார பார்த்து கேட்கிறான் அந்த வார்த்தைய? நீ யாரு? பிசாசு கேட்கிறான். பிசாசு வந்து எங்கேயோ வெளியெல்லாம் சுத்திட்டு இருப்பான்லாம் நினைக்காதீங்க. ஆலயத்துல உட்கார்ந்து ஒவ்வொருத்தவர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் கவனிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். நாமே நம்மள ஆண்டவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமென். நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு, நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. பைபிள் சொல்லுது, நான் மனதுருகி, நான் என்ன சொல்றது, என்னை 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 தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட போய் நானே வாயை தந்த ஆண்டவரே, என்ன இடத்துல இந்த குறை இருக்கு, இந்த 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 பலவீனம் இருக்கு, இந்த வீக்னஸ் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க நான் கேட்காம ஆண்டவரா வந்து, ஏன்னா God has given us the free will. ஆதாம் ஏவாள் எடுத்த டிசிஷனை ஆண்டவர் என்ன பண்ணல? ஸ்டாப் பண்ணல, தடுக்கல. ஏன் அப்படின்னா அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அவரவர்களுடைய தீர்மானத்தின் சுதந்திரத்தின்படியே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் ஒண்ணும் இவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் எடுத்துட்டு போயிடல. இவங்க தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் அனுபவித்தவங்க. அவர் பரிசுத்தமானவர், அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி, அவர் பரிசுத்தத்துல என்னுடைய பாவம் இருந்துச்சு அப்படின்னா நான் செத்து போயிடுவேன்னு அவங்க தான் தேவனுடைய பிரசன்னத்தை ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 12 அதிகாரமா. அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, கவனிங்க, அப்பொழுது ஆதாமும் அவருடைய மனைவியும் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்துல இந்த பிள்ளைகளை இந்த இடத்துல நான் சந்திப்பேன்னு. ஆனா அந்த இடத்துல அவர்கள் பரிசுத்தமா இல்லாததுனால ஓடி போய் வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமென். வேற இடத்துல ஒளிஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் வந்து டெய்லி பாக்குற இடத்துல எங்கடா இருக்கு, ஆளை காணோம் அப்படின்னு கேக்குறாரு. ஆமென். பாவத்தை செஞ்சா செத்துதானே போனோம். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் செஞ்சா பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப செத்துதானே போனோம் பாவம் செஞ்சா. இந்த ஆதாம் ஏவாளுக்கு கூட தேவன் அங்க கிருபை கொடுக்கிறார். என்ன கிருபைனா, நீ உயிரோட இரு, ஆனா ஆத்மாவில் நீ செத்து போயிட்ட. இதுக்கு மேல நான் உன்னை சாவடிக்கிறது ஒண்ணு உங்ககிட்ட இல்ல. ஆத்துமாவில் நாம் ஜீவனோடு இல்லாது இருந்து, ஆத்துமாவில் தேவனோடு தொடர்புடையவர்களா இல்லாதிருந்து, பரிசுத்தமா இல்லாதிருந்து பூமியில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் நடமாடும் பணம் தான். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏன்னா தேவனை பார்க்க முடியாதுங்க, ஆண்டவரை பார்க்க முடியாது. God cannot change his position. அவருடைய ஸ்தானத்தை அவர் மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் அதை மாத்திக்கிட்டாருன்னா அவர் தேவன் கிடையாது. சரிங்களா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. He is righteous, still he is loving. ஆமென். அவர் நீதி உள்ளவர், அதே ஆனாலும் அவர் அன்பு பெரியதா இருக்கிறபடியினாலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த கிருபை பாவம் பண்றதுக்கு லைசன்ஸ் இல்ல. இந்த கிருபை லூசா கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றதுக்காக இல்ல. இந்த கிருபை இன்னும் பரிசுத்தமா அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கிட்ட சேர்வதற்கு அந்த கிருபை. ஆமென். கலாத்தியர், கொலோசியர் எல்லாம் வாசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு வரிசையா இருக்கும். ஆமென். நம்ம ஆண்டவர் வந்து இரக்கமுள்ளவர் தான். ஆமென். ஆனா நாம் குழந்தைகளா இருக்கும் பொழுது தெரியாம தவறுனோம், விழுந்தோம், பண்ணோம், கொண்டோம். ஓகே, if my attitude is not right after 20 years of becoming Christian, it's hard for God to forgive. ஆண்டவருக்கு மன்னிப்பதற்கு கடினமான ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட அந்த குறை இல்லை, நம்ம கிட்ட தான் அந்த குறை இருக்கு. ஹல்லேலூயா. இத நான் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கும் பொழுது பைபிள் வந்து
நிறைய நம்ம வாசிக்க வேற ஒருத்தவங்க வாழ்க்கையை காட்டாது. ஆமென். எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? பைபிள் நம்ம நிறைய வாசிக்க இவர்கள் அப்படி இருந்தார்கள், இவர்கள் இப்படி இருந்தார்கள், எனக்கு அது தெரிந்தது இது தெரிந்தது கிடையாது. நான் யாருன்னு நான் கத்துப்பேன். பைபிளை நான் வாசிக்க நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்னவா இருக்கேன்றத வேதம் வெளிச்சம் போட்டு காட்டும். ஏன் தெரியுமா? உன் ஆத்துமா தான் பரலோகத்துக்கு வரணும்ன்றத நீ வாசிக்கிற பைபிள் ஆசைப்படுது. ஆமென். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய வேதத்தை வாசிக்கும் போது அவரவர்களுடைய ஆத்துமாவை தூய்மைப்படுத்தி கொண்டு பரலோகத்துல அவரவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருவதற்கு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென். இப்படி இருந்தா பிசாசு இப்படி பண்றான் அப்படி பண்றான் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவனை ஜெயித்து தான் வாழ எதிர்பார்ப்போம். ஏன் தெரியுமா? if I am the follower of a disciple of Jesus, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் நான் மாறின பிறகு என்னுடைய முதன்மைகள் எல்லாம் எங்கேயோ பின்னாடி வந்துருது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எனக்கு முன்னாடி வந்துருது. ஆமென். இதான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார், இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதான் தேவன் விரும்புறாரு, இதான் நான் செய்யணும், இது நான் செய்யக்கூடாது, இது என்னதான் வந்து விலைக்கிறையா இருந்தாலும் அந்த காரியத்துல நான் ஈடுபடக்கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்தெல்லாம் எங்கேயும் சொல்லி கொடுக்கல. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு போலீஸ்மேன் வேலை பார்க்கல, குச்ச வச்சுக்கிட்டு கண்ணை சுற்றுவேன் அப்படின்லாம் பண்றது இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நீ தேவ சாயலா இருக்கிறாய், நீ பரிசுத்தவானா இருக்கிற, நீ என்ன சொல்றது, நீதிமான், நீ எனக்குரியவன். அப்ப உங்களுடைய லெவல் ஆஃப் லிவிங் வந்து மேல எலிவேட் ஆகுது. பூமியில இருக்கிறவன் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம், யாரை பத்தி என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம். இது வந்து பூமியில இருக்கிற ஆட்களுடைய வாழ்க்கை. தேவன் உள்ள இருந்து நம்மளை வழி நடத்தும் பொழுது என்னுடைய லிவிங், என்ன வாழற வாழ்க்கை ஒரு படி இல்ல, ஒரு பெரிய ஸ்தானம் மேல வருது. ஆமென். இப்ப இந்த ஸ்தானத்தை விட்டு நான் கீழே இறங்கவே சொல்லுங்களேன், இறங்கவே கூடாது. ஏன்னா இது இந்த வாழ்க்கை என்னுடையது இல்ல. ஏசப்பா ரத்தம் சிந்தறதுக்கு முன்னாடி நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ரட்சிப்பை பெறுவதற்கு முன்னாடி நான் எப்படி வேணா இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய சொத்து, என்னை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது அவருடைய விருப்பம் தான். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. இந்த டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் சர்ச் வச்சிருக்காரு. இந்த டிசிப்ளினை கொண்டு வரதுக்காக தான் ஆண்டவர். பாருங்க, பரலோகம் எவ்வளவு பறந்து விரிந்த காரியம் இருக்கு. ஆனால் தேவனுடைய ஆலயம், தேவ ராஜ்யம்னா தூதர்கள் எங்கெங்க இருந்தாலும் தேவனை ஆராதிப்பதற்கின்ற ஒரு ஸ்தலம் அவர்களுக்கு இருக்கு. சிங்காசனத்தை சுத்தி அவர்களை தேவனுடைய மகிமைய அவர்கள் ஆராதிப்பதன் மூலம் அந்த மகிமை அங்க போய் சேருது. வேதத்துல வாசிக்க முடியும், வெளிப்படுத்தல் விசேஷத்துல. ஆமென். அப்ப என் துதி எனக்கு நிச்சயம் இருக்கா, என் துதி பரலோகத்துக்கு ஏற்புடையதா இருக்கு. ஆண்டவர் ஏத்துக்குவாரு. ஆண்டவர் அவ்வளவு கேஷுவலா நம்ம டீல் பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் அவ்வளவு சாதாரணமானவர் இல்ல. என் துதி ஏத்துக்குவாருங்க. நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் வந்து ஆண்டவர் தெரியும். ஆமா தெரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கும் ஆளுகைக்கு நான் விட்டு கொடுத்து பரலோகம் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? ஆமென். இந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நான் இன்னும் 10 நிமிஷம் தான் பேச விரும்புறேன். 12 மணிக்கு முடிச்சிருவேன், கர்த்தருக்கு சித்தமானால். ரைட், வாசிங்க. எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15. பிசாச இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார், மேற்கொண்டார், நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? அவர் மட்டும் தான் நமக்கு வழி வகுத்துட்டு போயிருக்காரு. வேற யாரும் நமக்கு வழி கத்து கொடுக்கல. ஆமென். வேற யாருன்னா 1 2 3 பாயிண்ட் சொன்னாங்கன்னா பைபிளோட ஒத்துப்பாதா பாருங்க. இல்லையா அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. ஏன்னா அதை பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஹalleluya. ஹalleluya. ஆமா, வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பரியத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொண்டார்னா, தேவனா இருந்து பிசாசை வீழ்த்தல. ஆமென். அவர் மாம்சமாய் நம்மள போல மாறி மனுஷனுடைய போராட்டத்தோட அவர் தன்னை தொடர்புபடுத்தி கொண்டு மனுஷனுடைய பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு, ஆனா அவர் ஒரு பாவமும் செய்யாமல் எடுத்துக்கொண்டு சாவுக்கு அதிபதியான சாத்தானை சாவால ஜெயிச்சார். ஆமென். சாவுக்கு அதிபதியான சாத்தான இயேசு கிறிஸ்து சாவாலேயே ஜெயிச்சாரு. எப்படி சாவால ஜெயிச்சாரு? அவருடைய குறைவான வல்லமையை அல்லது வல்லமையே இல்லாத மனுஷ ரூபத்துல இருக்கும் பொழுது பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் பிசாசை ஜெயித்தார். ஆமென். எப்படி ஜெயிச்சாரு? பலனே இல்லாத மனுஷ ரூபம் எடுத்து அப்ப என்ன கத்து கொடுக்கிறார் தெரியுமா? பிசாசை நீ ஜெயிக்கலாம் பரிசுத்தமா வாழ்ந்து பாவம் இல்லாத இருந்தா. ஆமென். மனுஷனை ஜெயிக்கலாம், சாரி பிசாச ஜெயிக்கலாம். நிறைய பேருடைய எதிரி மனுஷனாயிடுறாங்க, பிசாசு இல்ல. கிறிஸ்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் நாம் மாறிட்ட பிறகு நம்முடைய எதிரி மனுஷர்கள் இல்லை. நம்முடைய யுத்தம் மனிதர்களோட கிடையாது. நம்முடைய போராட்டம் பிசாசோடு மட்டும்தான். ஆமென். இதை என்னைக்கு செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே வரும்பொழுது ஒரு வாரம் அப்படியே ஃபாஸ்டிங் இருந்து அப்படி செய்யணுமா? இல்ல. டெய்லி ஆண்டவருடைய சமூகத்துல இரவும் பகலும். நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கங்க. 2 விஷயம் ஆண்டவரும் செய்யறாரு, ஒரு விஷயம் ஆண்டவர் செய்யறாரு, ஒரு விஷயம் பிசாசு செய்யறான். அதனால இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். ஏற்கனவே சொன்ன பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ற, நம்மளை குறிச்சு வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன பண்றான்? டெய்லி போயிட்டு பரலோகத்துல நம்மளை பத்தி ஆண்டவர் கிட்ட குறை சொல்றதுதான் பிசாசனுடைய வேலை. நீ இது பண்ணிட்ட, அவன் அதை பண்ணிட்டான், அவனை பாத்தியா, இவங்களை பாத்தியா, இதை பாத்தியா, அதை பாத்தியா. பிசாசு பண்றான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா பண்றாரு? பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் இரவும் பகலும் வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். அவர் மட்டும் வழக்காடலனா நீங்களும் நானும் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய என்னுடைய பாவம் அவ்வளவு பெருசு. ஆமென். இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக வழக்காடலனா, ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கை மீது நம்மள அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் ரத்தத்தினால மூடப்பட்டவர்களா நம்மளை பார்க்கலனா டெய்லி நம்மள ஆண்டவர் சாவச்சிடணும். ஆமென். அதற்கு தான் நாம் தகுதி உள்ளவர்கள். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பார்வையால தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம் நிறைய நேரம். நம்முடைய வார்த்தையால நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம். இதை போல சொல்லிட்டே போனா நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா வேத வசனம் மாறாதது. பிசாசு என்ன பண்றான்? he is the accuser of the brother and sister. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு? இரவும் பகலும் நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்து நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் மட்டும் உங்களை என்னை விட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் கேட்காமலே இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல என் ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்குது. பரலோகத்துக்கு போக வேண்டிய எல்லா வேலையையும் இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சுட்டு போயிட்டார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், 100% ஓனர்ஷிப். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவர் என்னைக்குமே கெட்டது செய்கிற தேவன் இல்ல. 100% ஓனர்ஷிப். ஆண்டவரே இந்த வாழ்க்கை உம்முடையது, எனக்கு என்ன நடந்தாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே.
ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க நடத்துறீங்க, இனியும் நடத்துவீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த எனக்கு உண்மைக்குமே நான் பெருசா அப்படி சாதிக்கலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாழ்க்கை லகுவா இருக்கு. பாரத்தை இழுத்துக்கிட்டு போராடிட்டு தலையை உடைச்சிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து இருக்கிறார். அப்ப மனிதனுக்கு இது என்ன கிடைக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் வாழ்ந்தது போல சாவுக்கு அதிபதியான சாத்தானை அவர் ஜெயித்தார் இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுதே நித்திய ஜீவனை அனுபவிக்கிற வழியை அவர் திறந்துட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் போறதுக்கு வாசல் உங்களிடத்துல ஏற்கனவே தேவ ராஜ்யம் வந்தாயிற்றேன்னு சொல்றாரு. தேவ ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ண வேணாம், தேவ ராஜ்யம் வந்துருச்சு. ஆமென். அங்க வாழ போகிற நிஜ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய சரீரமா அங்க நம்ம வாழ போகிற வாழ்க்கைக்கு இங்க வாழ ஆரம்பிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்க அதாவது குறைகளை சொல்றதுக்கு கோடி விஷயங்கள் இருக்கு நம்மள சுத்தி. இது சரியில்லாது சரியில்லை, பக்கத்து வீட்டுல கரண்ட் இல்ல, பின்னாடி வீட்டுல காவா இல்ல, எதிர் வீட்டுல கதவு இல்ல, 1000 சொல்லலாம். ஆமென். உனக்கு நித்திய ஜீவனின் வழி ஆண்டவர் திறந்திருக்காரு. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு இங்கேயே வழி ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆமென். அவர் கேட்கிறது பரிசுத்தத்தை காத்துட்டு அப்படியே என்னை பார்த்து என் பின்னாடி வா, பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடு, உன்னை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 4:4 வாசிங்க. எப்படி பிசாச ஆண்டவர் மேற்கொண்டாரு வாசிங்க. 1 யோவான் 4:4. கவனிங்க பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர்களே பதில் வச்சிட்டாரு. அவர் ஆண்டவராகிய தேவன் உலகத்தை அதாவது பிசாசை ஜெயிச்சிட்டாரு. அப்படிதானே? பிசாசு ஏசப்பா பிசாசு ஜெயிச்சிட்டாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சிட்டாரா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 1 யோவான் 4:4 நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். நம்ம யாரு? தேவனாலே உண்டாயிருக்கிறவர்கள். அப்ப நேச்சுரலாவே பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான். ஆமென். பரிசுத்தம் குறையாது இருக்கிற வரைக்கும் எல்லாம் பிசாசோட கை கோத்துட்டு அப்படியே நடக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அவன் நேரம் எங்க கூட்டு போனா நரகத்துக்கு தான் கூட்டு போவான். அவன் வீட்டுக்கு தான் அவன் கூட்டு போனோம். இப்ப ஆண்டவருடைய பிள்ளை, அவர் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற வீடு பரலோகம். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு ஆண்டவர் எங்க கூட்டு போவாரு? பரலோகத்துக்கு கூட்டு போவாரு. இப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்து, பாவத்துல விழுந்து, சுயத்துக்கு இடம் கொடுத்து, பொறாமப்பட்டு, நான் இப்படி நீ அப்படி கதை பேசிக்கிட்டு பிசாசோட கையை கோத்துக்கிட்டு போனா எங்க தான் நேரா போனோம்? சொல்லுங்க, எங்க தான் நேரா போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். ஆமென். அப்புறம் ஆண்டவர் என்ன கை விட்டாரு, ஆண்டவர் என்ன கை விடலாம் டயலாக் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி கொடுத்துட்டார் அழகா. இதுதான்பா வழி. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ தெரிந்தெடுத்துக்கொள், நீ தெரிஞ்செடுத்துக்க. ஆனா உனக்குள்ள நீ 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 வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, ஆவியில் பிறந்திருக்கவனா இருக்கிறதுனால, நீ ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் உன் மேல முத்திரிக்கப்பட்டிருக்குது. உன்னுடைய அடையாளமே எப்படி பரலோகத்திற்காக, பரலோகத்தின் தேவன் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகம் பார்க்கணுங்கிறதுக்காக பரிசுத்த வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆமென். அப்ப முடிவு நம்ம கையில. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எங்கெல்லாம் நீங்க ஜெயம் எடுக்கிறீங்களோ அது கிறிஸ்துவால என்ற அங்கீகாரத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க.
ஆமென். நம்மால நாமே ஜெயத்தின் வாழ்க்கைய வாழ முடியாது. கூகுள்ல வேணா சொல்லலாம் how to live a successful life, ஒரு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதை ஒரு 100 பேர் பேசுவான் யூடியூப்ல. எல்லாம் வேஸ்ட். ஆமென். எல்லாம் வேஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு அவருடைய ஜெயத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். ஆமென். அந்த சுதந்திரம் மற்றவர்களுக்குரியதாகவும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உள்ள வந்தா ஃபாஸ்டா வந்துடணும். ஒரு சர்ச்சுன்ற பயபக்தி எல்லாம் அப்படியே எங்கேயோ ரோட்ல நடந்து போற மாதிரி வர எப்படி? ரைட். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சில விஷயங்களை நம்ம கவனத்திற்கு இந்த விஷயம் செய்யக்கூடாது, இல்ல வார்னிங் ஃப்ரம் காட் இந்த விஷயத்திற்காக. நீதிமொழிகள் 1:10. நீதிமொழிகள் 1:10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தவான், பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்க. நித்திய ஜீவன் உன்னுடைய டெஸ்டினேஷன், உன்னுடைய முடிவு. ஆனா இங்கேயே நீ அதை அனுபவிக்கலாம். ஆனா உலகத்தில் நீ இருக்கிறதுனால பாவிகள் உங்களை நயம் காட்டி வழி விலக செய்ய கூடும். ஆமென். பாவிகள் நயங்காட்டி உங்களை வழி விலக பண்ண கூடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி நயங்காட்டினாலும் வழி விலகிடாது. ஆமென். வழி விலகிடாது. இது யார் சொல்றதுன்னா, வாழ்க்கையே தொலைச்ச ஒரு ஆள் சொல்றான். வயசாய் எல்லாத்தையும் செஞ்சு வயசாகி போயிட்டு ஆண்டவர் விட்டா கதி இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா மேலையும் பார்த்தாச்சு, எல்லா காரியங்களுடைய குறைவுகளையும் தாழ்வையும் பார்த்தாச்சு. ஆனா ஒரே ஒரு நிச்சயம், தேவன் மாத்திரம் தான் நிச்சயம்ங்கிற புரிதலுக்கு வந்த இந்த சாலமோன் சொல்றாரு, மகனே, இந்த உலகத்துல வழி பாவிகள் உங்களுக்கு வழி விலகத்துக்கு நயங்காட்டுறதுனால தெரியுமா? ஏதாவது புடிக்க வச்சுக்கிட்டு சின்ன பசங்க இப்படிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இப்படிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? சின்ன பசங்க அதான் நயங்காட்டுறது. ஆமென். நயங்காட்டுறது. இப்போ யாராவது நயங்காட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹியூமன் நேச்சர், மனுஷனா என்ன தெரியுமா பண்ணுவோம்? உடனே அதை அப்படி புடுங்கிக்கிட்டு நம்மள நயங்காட்டணும் தான் தோணும். இது மனுஷீகம். ஆமென். ஆண்டவர் செய்யறது இல்லை. பண்ணிட்டு போ. ஆமென். நான் போக வேண்டிய வழி வேற. நான் இருக்கிற ஸ்தானம் பெருசு. ஆமென். நயங்காட்டினாலும் வழி விலகாதே. ஹல்லேலூயா. வார்னிங். பாவிகள் உங்கள் வழிகளில் வருவார்கள். ஆமென். உலகத்தோடு ஒட்டி போயிருக்கிறவர்களுடைய வழிகளில் வருவார்கள். ஜாக்கிரதையா இருங்கள். 1. 2வது நீதிமொழிகள் 4:14-15. இதோட நான் முடிச்சிடுறேன். இன்னொரு வசனம் சொல்லி, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் வழிய இவ்வளவு கவனமா ஆண்டவர் ஏன் வழி நடக்கிற விஷயத்துல, பாதை விஷயத்துல, இலக்கு டெஸ்டினேஷன் விஷயத்துல ஏன் இவ்வளவு கவனமா இருக்கார் தெரியுமா? அவரே வழி. ஆமென். அவரே வழி. அப்ப அவர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய வழியில நடக்காத, பாவிகளுடைய வழிகள்ல உன்னை இணைச்சிக்காத. என்னதான் பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய வழி பரலோகம், உன்னுடைய வழி பரிசுத்தம், உன்னுடைய வழி நீ சீஷன். இயேசு உனக்கு சொத்து இல்ல, இயேசுவுக்கு நீ சொத்து. அவர் விருப்பத்திற்கு நட, அவர் விருப்பத்திற்கு வாழு. ஆமென். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 5:11-12. எபேசியர் 5:11-12. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா
அவர் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவர் வழியில நாம் நடக்கும்போது நல்ல கனிகளை கொடுக்கிறோம். ஆமென். அப்ப அவர் வழியில நடக்கிற நாம் நல்ல கனியை கொடாமல் இருக்கிற சூழ்நிலையில பார்க்கறதெல்லாம் பசுமையாதான் தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் வார்னிங்ஸ், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்னிங்ஸ். உங்களை சுத்தி இதெல்லாம் இருக்கு, உங்களை சுத்தி இதெல்லாம் வரும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பரலோகம் தான் உங்களுடைய லக்கு. பிசாசை நீங்க ஜெயிக்கிறதுக்கு கவனம் சிதறாமல் ஓட வேண்டிய தேவை இருக்கிறது. பிசாசை நீங்க ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்தமா வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென். பைபிள்ல நல்ல ஊழியம் செய்த ஒரு முதிர்ச்சியான ஊழியர் சொல்றார், பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய முடிவு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு முடிவா இருக்கு பாருங்க. ஆமென். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட முடிவை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இவர் சொல்றாரு, வயசாயிட்டு 70-79 சபைகளை ஸ்தாபிச்சுட்டு எத்தனையோ 500க்கு மேற்பட்ட சீஷர்களை அவர் ஏற்படுத்தினாராம். அதுல இருக்கிற ஒரு சில சீஷர்களுடைய பெயர்கள் கூட இதுல எழுதப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 58 பேருக்கு மேல பவுல் அவனுடைய சீஷர்கள் பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு லெட்டர்ஸ் எபேசுக்கு எழுதும்போது அவருடைய ஒரு சீஷனை நோக்கி தான் அந்த லெட்டர் எழுதுறாரு. ஆமென். அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதும்போது அவருடைய சீஷர்களுக்கு தான் அந்த பெயர் அது எழுதுறாரு. அப்ப எவ்வளவு உத்தமமான சீஷர்களாய் இந்த சீஷர்கள் இருந்திருக்கணும். எவ்வளவு உத்தமமான சீஷர்களாய். இவங்க மசாலா போட்டிருக்கலாம்ல, எப்படியோ லெட்டர் இவங்க தான் எடுத்துட்டு போறாங்க, பாதி வழியில பிரிச்சு அவங்களுக்கு வேணுமா இருக்கிறதெல்லாம் கூட எழுதி இருக்கலாமா? முடியாதா? எவ்வளவு உண்மை உள்ள சீஷர்களை பவுல் வளர்த்து எடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா நியாய தீர்ப்பின் வழியை அவர்களுக்கு என்ன சொல்றதுங்க, ரொம்ப கண்டிப்பா கற்று போதித்தவர் அவர். என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். போய் கட்டில் செயின்ல இருக்கும்போது சொல்றாரு, கை காலெல்லாம் கட்டப்பட்டு, காலெல்லாம் கட்டப்பட்டு, கழுத்து பூட்டப்பட்டு இருக்கிற நிலையில சாவு போற நிலைமை தான். இப்ப செத்துறணும் அந்த மாதிரி நிலைமையில சொல்றாரு, உலகத்துல பயங்கரமான உபத்திரவம் அவனை சுற்றி, துன்மார்க்கர்கள் அவனை சுற்றி, துன்மார்க்கமான பேச்சு, அவனை சுற்றி துன்மார்க்கமான செய்திகள் அவனை குறித்தே பரப்பப்பட்டது. ஆனா என்ன சொல்றான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக நீதியின் கிரீடம் வைக்கப்படல, கர்த்தருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா என்னை குறித்து குற்றம் சொல்லக்கூடாது. ஆமென். என்னுடைய உணர்வு தேவனுடைய உணர்வுக்கு எதிராக இருக்கக்கூடாது. என்னுடைய ஆட்டிடியூட் தேவனுடைய ஆட்டிடியூடுக்கு ஒத்து போகணும். என்னுடைய பிஹேவியர், செயல் கிறிஸ்துவின் செயலாய் மாறணும். அப்ப தேவன் நாம் சோதராண்டவரே அப்படி சொன்னா பரலோகம் உத்து கவனிக்கும். ஆமென். இது நம்மளால முடியுமா? முடியும்ன்றதுனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறாரு. முடியும்ன்றதுனால அவர் நம்புறாரு. நம்ம நம்புறோமா இல்லையான்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஃப்ரீ வில். ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு அதே தான் நமக்கும். அவர் முழுமையான சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அவருக்காக வாழுறது, அவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு வாழற வாழ்க்கை மட்டும்தான் அவருக்காக வாழற வாழ்க்கை, ஏற்கப்படுகிற ஏற்புடைய வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவம். இதெல்லாம் இப்படிதான் பண்ணோம் அப்படின்னு டெக்னிக்கலா யோசிக்கிற காரியம் இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். வேதத்திற்கு புறம்பானது. ஆண்டவர் ஒத்துக்கிறது இல்ல. ஆமென். அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய
நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லாமா? தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.